Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா Subscribe பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு யாருமே லைக் போட மாட்டீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் போடுங்க. பிடிச்சிருந்தது அப்படினா கண்டிப்பா லைக் போடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சி பானிபூரி கிட் தான் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இத வச்சு நம்ம பானிபூரி ரெடி பண்ண போறோம். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தலாம். இந்த மாதிரி ஒரு 2 பேக் இருக்கு. அதுக்கு முன்னாடி பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படினா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்றது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 40 rupees தான். கண்டிப்பா ஒர்த் தான். 25 பூரி கொடுத்திருக்காங்க அப்படினு போட்டுருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கவர் வந்து இதுல பூரி இருக்கு. இந்த செகண்ட் இருக்குல இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்ட் சட்னிக்கான பேஸ்ட், அப்புறம் வந்து இந்த டேட்ஸ் சட்னி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பின்னாடி இருக்குது வந்து பொட்டேட்டோ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடிய மசாலா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இதுல வருது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பூரி எல்லாம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு பூரியாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25 பூரி கிட்டே இருக்குது. நான் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது அந்தளவுக்கு சைஸ் ஒன்றும் பெரிய சைஸ்லாம் இல்லை, குட்டி குட்டி பூரி தான் இருக்குது. இது எதனால் எனக்கு குட்டி குட்டி பூரியாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து வெறும் பூரி மட்டும் வாங்கிட்டு வீட்டில் மசாலா ரெடி பண்ணுவேன். அந்த பேக்கும் வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியான பூரி தான். ஓகே, இது நம்ம முழுசாக சாப்பிடுவோம் இல்லையா, சரி அதனால இது ஓகே தான், பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நான் ஒவ்வொரு பூரியாக ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுத்ததாக காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பூரி மட்டும் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு ஆல்ரெடி வந்து நான் மசாலா பூரி வீடியோ கூட போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதை விட இது நல்லா பெருசாகவே இருந்தது. சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக காமிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொரியும் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெருசாக ஒன்றும் இதில் ஒன்றும் வேலை இருக்காது, ரொம்ப ஈஸி தான். சரி, ஒவ்வொன்றா போட்டால் எப்போ போடுறது, பானிபூரி சாப்பிட்ற ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு 5-6 ஒன்றா போட்டு அப்படியே எடுத்துட்டேன். நான் ரொம்பவே சூப்பராக தான் வந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோல் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அந்த சட்னியெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 பேக் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி அப்புறம் டேட்ஸ் சேர்த்த ஒரு சட்னி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மென்ட் சட்னி. இது வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மென்ட் சட்னி வந்து ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மென் சட்னி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த 25 பூரிக்கு வந்து அதை விட இது அதிகமாகவே மிக்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பானி மீதி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் அந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உண்மையுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட் இல்லை. அதை வந்து நான் சொல்லியே ஆகணும். ஆனாலும் ஓகே, ஏதாவது ஒரு டைம் வந்து மந்த்லி ஒன்ஸாக அந்த மாதிரி சும்மா ஏதாவது டைம் பாஸ்க்காக செய்யலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். அடுத்ததாக ஒரே ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு நான் 1/4 கிலோ எடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து இதுவும் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக இது கூட கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா ஸ்பைசியாகவும் நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரோட இருந்தது. இதெல்லாம் குறை சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பொட்டேட்டோ மசாலாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த புதினா தண்ணியும் ரெடியாக இருக்குது, அப்புறம் வந்து புளி சட்னியும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம், பூரியும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே நம்மளுக்கு முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து அசம்பிள் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது ஒன்றுமே இல்லை, நம்ம பூரி வந்து உடைச்சிட்டு உள்ளே வந்து மசாலா ஸ்டப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து பானி ஊற்றிட்டு அப்படியே வந்து சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இது சும்மா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும்போது, வெளியில் வாங்குறதுக்கு வந்து பிடிக்காது, பானிபூரியில் வெளியில் ஹைஜீனிக்காக இல்லைன்னு சொல்லி சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம பானி தண்ணியில் நம்ம தான் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தேவையான அளவு மசாலா எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த சட்னி வச்சுக்கிறேன். டேட்ஸ் சட்னி கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம அந்த புதினா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்குகிற எப்பயுமே கடை டேஸ்ட்டு வந்து இது வரல, ஆனால் ஓகே பரவாயில்ல, சாப்பிட்லாம் ஒரு தடவை, அந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 40 rupees தான், 25 பூரி அளவு கிடைக்குது. ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவு. சும்மா வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.